பட்டுனா பச்சையப்பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சையப்பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ் சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. போன வருஷத்தோட இந்த வருஷம் வெயில் செம வெயில். வெயிலோட தாக்கம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா நான் அது இது வரைக்கும் ஃபீல் பண்ணல. தவண்டுட்டாங்க. 2 டேஸா வீட்டில தான் இருக்காங்க. சில பேர் இறந்து கூட போயிடுறாங்க தான் வெயிலால. அனல் காத்து தான் வீசுது. ஜனங்களால முடியல, வயசானவங்களால முடியல. தலை சுத்துற மாதிரி இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. மழை தான் வரணும், அதுக்கு என்ன பண்ணணும்? மரம் இருக்கணும். மரம் தான் இல்லைங்களே, எங்கேயும் வளர்க்குறதும் இல்லை. பவர் வேற கட் ஆகுது, ஃபேன் இல்லாம இருக்க முடியல. கொஞ்ச நேரம் கூட கிச்சன்லயும் நிக்க முடியல, எங்கேயுமே இது பண்ண முடியல. வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை, வெளியே வந்தாலும் பிரச்சனை. 2 கட்டமா வாழ்ந்துன்னு. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வெப்பத்தால் மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். நாளை முதல் அக்னி வெயில் தொடங்கவிருக்கிறது. இந்த வெயிலால் என்னென்ன உடல்நல பாதிப்புகளை மக்கள் எதிர்கொள்கின்றனர், வெயில் பாதிப்பிலிருந்து மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என அவர்களிடமே கேட்கலாம் வாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் வெயில் செம வெயில். எனக்கு என்ன சொல்றது, நான் ஒரு நாளைக்கு பவுடர் டப்பாவே நிறைய கொட்டி நான் வருவேன். பவுடர் டப்பா காலி ஆச்சுன்னு வீட்டில் சண்டை எனக்கு என் ஒய்ஃபுக்கும். நீயே வாழ்ந்த பவுடரை நீயே கொட்டிக்கினே குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம வண்டி ஓட்ட வரோம், வீடு ஓடு வீடு, இது ரொம்ப முடியல எங்களால. நேற்று ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சங்க. இது ஏங்க குறை, வண்டி ஓட்டுறப்ப காக்கி சட்டில் அவுத்து போட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு வந்தோம். நேற்று நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக போய் குளிச்சுட்டு தான் வந்தோம். ஏன்னா வெயில் தாங்கலை. இங்கே வண்டி ஓட்டுறதுக்கும் சவாரியும் இல்லை, எங்களுக்கு எதுவுமே இல்லை. வெயில் ஓவர் வெயில். ஆனால் இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் பயங்கர இது. மரம் இல்லை. இந்த பீச்செல்லாம் ஒரு நேரத்தில் நாங்களாம் பீச்சில் இருந்தவங்க தான். பீச்சில் ஊர்பட்ட மரம் இருந்தது, மரமே இல்லை. பார்க் பண்ண எல்லா மரத்தை விட்டெல்லாம் பெரிய பெரிய மரமாக இருந்தது, மரமே இல்லை. இப்போது நான் காரில் போகிறதுனால எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. எனக்கு கார்லேயும் ஏசி இருக்குது, வீட்லேயும் ஏசி இருக்குது, ஆஃபீஸ்லேயும் ஏசி இருக்குது. ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. வெயிலோட தாக்கம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நான் அது இது வரைக்கும் ஃபீல் பண்ணல. பட் இருந்தாலும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய நியூஸில் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் நிறைய ஃப்ரெண்டுங்கள்லாம் சொல்கிறாங்க வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு. அதை வச்சு சொல்கிறேன். வெயில் அதிகமாக தான் இருக்குது, வெளியவே போக முடியல. நான் ஒர்க் பண்ணுறவ, சேல்ஸ் வேலை பண்ணுறவங்க. ஆனாலும் என்னால் இப்போ வேலைக்கே போக முடியல. ஒரு வாரமாக போகவே இல்லை வேலைக்கு வெளியில். இப்போ பெயிண்டர்ஸ் எல்லாம் என் தம்பி அவங்கெல்லாம் போன வாரம்லாம் வேலைக்கு போனாங்க. 2 டேஸாக வேலைக்கே போக முடியல. அவங்களால செய்யவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி தவண்டுட்டாங்க. 2 டேஸாக வீட்டில் தான் இருக்காங்க. பெயிண்டர்ஸை கேட்டாக்கா எங்களால் பெயிண்ட் பண்ண முடியல. இப்போ நிறைய பேர் கூலி வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்களால பண்ண முடியலன்றாங்க. நானும் நிறைய இந்த 3 நாளாக கேட்குறேன், பெயிண்டர்ஸ் வேலைக்கு போக முடியல. ஏன்னா அவங்க ஒரு வாரம் போனால் தான் அவங்களுக்கு அந்த சம்பளம் சனிக்கிழமையில். அது இப்போது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, அவங்க குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. அதாவது காலையில் 10லேருந்து 2 மணி வரைக்கும் ஜனங்க வெளியிலே வர்றதில்லை, வேலைக்கு போக முடியல, ரொம்ப கஷ்டமாகுது. அனல் காற்று தான் வீசுது. ஜனங்களால் முடியல, வயசானவங்களால முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி வெயில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது ரொம்ப ஜாஸ்தி தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இப்போ ரொம்ப அதிகமாகுது. அதாவது இதில் ஒரு 4 நாள் அதிகமாக இருந்தாங்குது. 2 நாளாக கத்திரி வேற தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. அக்னி நட்சத்திரம் இன்னும் மோசமாக தான் இருக்குது. அதிகமாக தான் இருக்கு. வீட்லயும் நைட்லயும் தூங்க முடியல, ரொம்ப புழுக்கமா இருக்கு. பகல்லையும் அதிகமா இருக்கு, வெளியில போக முடியல பகல்ல. அதனால எல்லாருமே சீக்கிரமாவே வாங்கிக்கிறோம், வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலான்னு சொல்லி போயிடும். தண்ணி மெயினா வைக்கணும் அங்கங்க. ஏன்னா எல்லாருமே வெயில ரொம்ப சுத்தி அலைஞ்சு வேலை செய்யறவங்கெல்லாம் தண்ணிக்காக எதிர்பார்ப்பாங்க. எல்லா இடத்துலையுமே சுத்தம் பண்ணி சுத்தமான தண்ணி வைக்கணும். கவர்மெண்ட் சார் தலை சுத்துற மாதிரி இது. தண்ணி நிறைய குடிக்கிறோம். தண்ணி எப்படியோ 5 லிட்டர் மேலே காலி ஆகி போகுது. எடுத்துட்டு வந்தா தண்ணி தான்ப்பா அதிகமாக இருக்குது. தலை சுத்துற மாதிரி இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன மழை வந்தால் நாங்கள் கடை போட முடியாது. வெயில் காலம்னா அந்த கொஞ்சம் ஜனங்களும் வரும், பார்க்கலாம், கடை போடலாம், வியாபாரமும் ஆகும். அதே மாதிரி கடை போடலாம், அது ரெகுலராக கடை போடலாம். மழை காலத்தில் போட முடியாது. இதான் ஒன்று. வெளியே எதுவுமே போக முடியல. ஈவினிங் போல தான் எதனா போகிறதா இருந்தால் வெளியே போக முடியுது. வீட்டில் வெயில் தாக்கம் தெரியுதா? அதிகமாக இருக்குது, பவர் வேற கட் ஆகுது, ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல. இதனால பவர் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் மரம்லாம் வளர்க்குறீங்களா? மரம்லாம் இல்லைங்க, வீடு பக்கத்தில் நெருக்கமாக இருக்குது. எங்கே இருக்குது மரம்லாம்? மரம் வைக்கிறதுக்குலாம் இடம் இல்லை. மழை தான் வரணும், அதுக்கு என்ன பண்ணணும்? மரம் இருக்கணும். மரம் தான் இல்லைங்களே, எங்கேயும் வளர்க்குறதும் இல்லை. எல்லாம் மரத்தையும் வெட்டிடுறாங்க, மரம் வளர்க்குறதுக்கான இடமும் இல்லை. ஆமாங்க, வேலூர் தான் வெயில் அதிகம், அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே பரவாயில்ல, கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது. வேலூரில் வெயில் அதிகம் தான். 110 வரைக்கும் வந்துருச்சு நேற்று. அங்கே வெயில் அதிகம் தான்.
எங்க கிட்ட மலை அதிகமா இருக்கிறதுனால மலை பக்கத்துல இருக்கிறதா எங்களுக்கு வெயில் அதிகமா தெரியல எங்களுக்கு. கொஞ்ச நேரம் கூட கிச்சன்லயும் நிக்க முடியல, எங்கேயுமே இது பண்ண முடியல, வெளியிலயும் வர முடியல. இப்போ நாங்க இருக்கிறது வேற மாடியில, ஸோ அது இன்னும் வந்து பயங்கரமா இருக்கு வெயில். வந்து வழக்கம் போல இந்த வருஷம் வெயில் அதிகமா இருக்கா? நிறைய தான் இருக்கு, இருக்க டெய்லி வந்து போயிட்டே தான் இருக்கு, வெயில் அதிகமாக தான் ஆயிட்டே தான் இருக்கு. சொல்ல முடியல, எப்பா முடியல. ஆமா, வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சாலே வெளியிலயே வர முடியல, கடைக்கு கூட போக முடியல, அந்த அளவுக்கு ஒரு இதுவாக தான் இருக்கு. நீங்களாம் ஓட்டினாதான் வீட்டில் சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, வெளியே வந்தாலும் பிரச்சனை. 2 கட்டமாக வாழ்ந்துன்னுக்குறோம். எங்கே போய் இதுவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது இவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது பசங்களோட இருக்கும்போது அந்த ஜாலி தெரியுது. இவங்களோட இருக்கும்போது ஜாலியாக இருக்கும், வீட்டுக்கு போனால் கவலையாக இருக்கும். ஆஹா, நான் பார்க்கல ப்ரோ, சத்தியமாக பார்க்கல. போன வருஷம் கூட அவ்வளோலாம் இல்லை, இந்த வருஷம் ரொம்ப கீச்சிச்சு. இதுதான் கத்திரி வெயிலான்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கத்திரி வெயிலாக கருவாடாயிடும். தாங்க முடியாத வெயில் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்களாம் இருக்கோம். வெயில் தாங்க முடியல தான் இப்போ நாங்கள் பீச்சுக்கே வந்திருக்கிறது. ரொம்ப கஷ்டம்தான், பாவம் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. வெயிலால என்னென்ன சிக்கல்லாம் சந்திக்கிறீங்க? வெயில்னால என்ன சிக்கல்னா, ரொம்ப சில பேர் இறந்து கூட போயிடுறாங்க தான் வெயிலால். வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஹேண்டிகேப் தான், என்னால் நான் இப்போ எனக்கு பீச்சு கூட வரது கஷ்டப்பட்டு தான் நான் இப்போ வந்திருக்கேன். வீட்டில் இருக்க முடியல தான், நாங்கள் ஏழ்மையானவங்க தான், எங்கள் வீட்டில் ஏசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்குமே. ஆனால் அடிக்கடி நிறுத்திடுறாங்க கரண்ட்டு, ரொம்ப கஷ்டம்தான். வெளியே தான் படுத்துக்கிறோம் வாசலில் காற்றுக்காகவே. ஃபேனு 2 ஃபேனு ஓடினாலும் காற்று வர மாட்டேங்குது, வெளியே தான் படுத்துக்கிறதா இருக்கு வாசலில். பட்டுனா பச்சையப்பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சையப்பாஸ் தானே சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.